வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று அவ்வை பிராட்டியினுடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். அரியது எது என்று முருகப்பெருமான் கேட்பதாகவும், அரியது கேட்பின் வரிவடிவேலோம், அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காதையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் செய்பவர் ஆயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று கூறுகிறார். ஆக அவ்வை பிராட்டியவர்கள் மானிட ஜென்மம் மிக சிறப்பு பொருந்தியது, மனிதனாக பிறந்து வருவது மிக சிறப்பு பொருந்தியது என்று கூறி நம் குரு கூறும் மனித உயிர் பிறவியதன் மதிப்பு உணர வேண்டும் என்று குரு கூறியிருக்கக்கூடிய அந்த இலக்கை நாம் சிந்திக்கும் போது, அவ்வாறு பிறந்த அந்த மானிடன் கூன் குருடு செவிடு பேடு என்று கூறுகிறார். கூன் அங்ககீனம் இல்லாமல், குருடு பார்வை நன்றாக தெரிவதாகவும், செவிடு நன்றாக காதுகள் கேட்பதாகவும், பேடு என்று சொன்னால் அலியாகாமல் ஆண் என்றும் பெண் என்றும் அந்த இலக்கை வகுப்பவராகவும், நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானத்தை நோக்கி பயணிப்பதாகவும் கல்வியை முழுவதுமாக உணர்ந்தவராகவும் ஆவது அரிதாகிறது என்று கூறி, அவ்வாறு முயற்சி செய்து அந்த ஞானத்தையும் கல்வியையும் அடைந்த போதிலும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அவ்வாறு ஞானத்தையும் கல்வியும் உணர்ந்த அவர்கள் கூட தானமும் தவமும் செய்தால்தான் இறை உணர்வு பெற முடியும் என்பதை உணராதவர்களாக அரிதாகிறார்கள் என்று கூறி, தானமும் தவமும் தான் செய்பவர் ஆயின், அந்த இரண்டையும் தானத்தையும் தவத்தையும் என்று கூறுவார். நமது குரு கூறும் இறை உணர்வும் அறநெறியும் யாரெல்லாம் பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறை உணர்வு இன்ட்யூஷனாக இறை உணர்வு கிட்டும் என்று கூறும் அந்த இலக்கை தான் அவ்வை பிராட்டி அவர்கள் தானமும் தவமும் என்று கூறுகிறார். அவ்வாறு செய்பவர்கள் ஆயின் வானவர் நாடு. வானவர் நாடு என்று சொன்னால் வான்காந்த களமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச களம் முற்றிலுமாக உணர்வதாகவும், அந்த விஸ்வரூப தரிசனத்தை உணர்பவர்களாகவும் மாறி வழி திறந்திடுமே. சுத்த வழி எது என்பதை உணர்வதற்கான வழி அவர்களுக்கு கிட்டும் என்று கூறும். அவ்வையினுடைய சிந்தனையை சிந்திக்கும் போது, ஒரு மனிதன் பிறந்த அந்த பிறவியை முழுவதுமாக அவன் ஆட்கொள்வது பிறவி தொடர் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளான இறைவனை உணர்வதற்காகத்தான் இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து, அந்த வீடு வேறு என்றும், அந்த முக்தி என்றும், மோட்சம் என்றும் நாம் உணர்ந்த போது நம்முள் பேரின்பம், பேரானந்தம், பேரின்ப களிப்பு என்ற அவைகளை உணர்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் என்பதை உணர்வதாக வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று அந்த தானமும் தவமும் இறை உணர்வும் அறநெறியும் ஒரு மனிதன் பற்றி கொண்டால்
அவனுக்கு இறை உணர்வை பெறுவதற்கான சாத்தியக்கூறு அவனுள்ளே அடங்கித்தான் இருக்கிறது. அவன் பயணிக்க வேண்டும் என்று கூறும் அவ்வையினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.